எகிப்து நாட்டின் பிரமிட் மற்றும் பேரரசர்களுடைய கல்லறைக்குள்ள தமிழ் கல்வி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். ஆமா, உண்மையாவே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே தமிழ் தமிழ்னு சொல்றீங்களே, தமிழனோட பலம் என்ன? தமிழன் என்னத்தை பண்ணியிருக்கான்னு கேள்வி கேட்டா இனி மார்த்தட்டி ஆதாரத்தோட கூட சொல்லலாம். நாங்க ஆல்ரெடி சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா இனி அவங்க கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு ஆதாரமே எங்க கையில. சமீபத்துல எகிப்தின் கிங்ஸ் ஆஃப் வேலி என்ற கல்லறைகளுக்குள்ள தமிழ் பிராமி எழுத்து கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சிகிகொற்றன் அப்படி என்ற ஒரு தமிழ் வணிகன் அந்த கல்லறைகளுக்குள்ள 6-7 இடத்துல தன்னோட பெயரை பதிச்சிருக்கான். பதிச்சிருக்கான்றத விட செதுக்கி வச்சிருக்கான்னு தான் சொல்ல வேணும். சிகிகொற்றன் வரக்கண்ட அப்படின்னு சொன்னா சிகிகொற்றன் வந்தான் பார்த்தான் அப்படின்ற அர்த்தம். இது வெறுமனே ஒரு வியாபாரத்தை மட்டும் காட்டல, வணிக ரீதியா தமிழன் அங்க போயிட்டு தன்னோட பேரை நிலைநாட்டியிருக்கான்றதையும் தாண்டி ஒரு உறவு நிலை ரீதியாக தன்னுடைய உறவை அந்த தக்க வச்சிருக்கான். எவ்வாறான உறவை அந்த பேரரசர்களுடன் மேற்கொண்டிருக்கான் என்றதையும் காட்டு. யார் இவன்? எதுக்காக அங்க போனா? தமிழர்கள் எகிப்துல கூட வாழ்ந்திருக்கிறாங்களா? அப்படி அந்த கல்வெட்டுல சிகிகொற்றன் தன்னுடைய பேரை பதிச்சிருக்கான்னு சொன்னா அரசனுக்கும் சிகிகொற்றனுக்கும் இருந்த உறவு நிலை என்ன? இது எல்லாத்தையுமே பார்க்கணும்னு சொன்னா ஒரு ஃபுல் வீடியோ என்னோட சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். மறக்காம அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. அதோட தமிழர்களோட வீரத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி தமிழருடைய பெருமை வேறு வேறு எங்க பதிக்கப்பட்டிருக்கு என்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கணும்னு சொன்னா மறக்காம பிகே நியூஸ் ரிப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கொள்ளுங்க.